அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜேம்ஸ் வசந்தன், ராதிகா கணேஷ், ஆலூர் ஷானவாஸ். என்ன பேச்சுங்கிறீங்க? வரிசையா ஒவ்வொருத்தங்களையும் பார்த்தரலாம். முதல்ல ஜேம்ஸ் வசந்தன். 2026 எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து ஜேம்ஸ் வசந்தன் அரசியல் பேச வராரு. அவரு வரல, அவரை கூட்டிட்டு வந்தாங்க. யாரு? தாவேகாவின் தற்குறிகள். அவரு எந்த அரசியல் கட்சியும் சேராதவர். இந்த அரசியல் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு எந்த இடத்துலயும் அவர் நின்னது கிடையாது. அவர் ஒரு கிறிஸ்தவர். இப்போ இத்தனைக்கும் மத்தியில திடுதிப்புன்னு வந்து பேசினாரு பாருங்க ஒரு பேச்சு. தொடர்ந்து தாவேகா அரசின் செயல்பாடுகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்ல அவரும் ஒருத்தர். கிட்டத்தட்ட நம்பர் 1 பொசிஷனே கொடுத்துடலாங்க, தப்பெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப சொன்னதுல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தாவேகா அரசின் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, அதை நான் வாபஸ் வாங்கிடுறேன். செயல்படாத தாவேகா அரசை செயல்படுத்துறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரு பேசுறது ஆளுங்கட்சிக்கு எதிரான வார்த்தை. ஆனா ஆளுங்கட்சியை சார்ந்த விஜய் அவர்கள் மேடையில அவரு பேசுறத கேட்டா நமக்கே புல்லரிச்சு போயிடும். கிட்டத்தட்ட இல்லைங்க, அப்படியே மோடி மாதிரிதான் பேசுவாரு. நீங்க என்ன விமர்சனம் செய்யலாம், அதனாலதான் நான் வளருவேன் அப்படி சொல்லி முடிச்சுட்டு யாராவது விமர்சனம் பண்ணா அது எம்எல்ஏவாவே இருந்தாலும் தூக்கி உள்ள போட்டுருவாரு. அவங்க எம்எல்ஏக்களை பத்தி அவங்க கட்சிக்காரங்களே வெளியே வந்து குமுறுன்னு குமுறிக்கிட்டு இருக்காங்க. ஞான சௌந்தரின்னு ஒரு வக்கீல் என்ன சொல்றாங்க? அரசு வக்கீல் நியமனத்துக்கு பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் வந்து அப்படி பணம் கேட்டவங்களை தண்டிப்பாரு அப்படின்னு பார்த்தா, கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டீங்க அப்படின்னு ஞான சௌந்தரி மேல ஆக்ஷன் எடுத்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. அப்புறம் திருநெல்வேலியில ஒருத்தங்க நேரடியாவே ஆடியோ கால்ல பேசி மாட்டினதுனால அவரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாங்களாமா. லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களும் கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாங்க, லஞ்சம் கேட்டவங்களும் கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாங்க. அப்படி என்னதான் அந்த கட்சியோட கட்டுப்பாடு அப்படிங்கிற கேள்விதான் ஜேம்ஸ் வசந்தன் கேட்டிருக்காரு. எடுத்துக்கிட்டு அக்கறையோட செய்யறான்ல, அது பேரு ஏன் காலைல இவ்வளோ பெரிய பதவி? நான் சொல்கிறேனே, சுற்றிலும் உனக்கு 100-250 காவலாளிகளும் மிகப்பெரிய சல்யூட் அடிச்சுட்டு உன்னை இப்படி தூக்கி தங்கத்தட்டில் சுமந்து கொண்டு போய் தலைமைச் செயலகத்தில் உட்கார வைப்பாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் கையை கட்டிட்டு நிற்பாங்க. நீ உட்காருன்னு சொன்னாதான் ஐஏஎஸ் அதிகாரியாக உட்கார முடியும். அப்படி இடத்துல இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றது பேரே டெடிக்கேஷன்னா? அப்போ நாங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் பேர் என்ன? நேற்று அவ்வளவு வேலை விட்டு நான் போய் எதுக்கு அந்த வெயில்ல வேர்த்து ஒழுக நின்று அந்த இடத்துல எதுக்கு நான்லாம் பேசிட்டு இருக்கிறேன்? இந்த கேள்விய தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காரு. பதில் வந்துருமா என்ன? தாவேகால இருக்கிறவங்க எல்லாம் என்ன பதில் சொல்றக்கா போஸ்டிங்ல இருக்காங்க? மேகதாதுவை பத்தி கேட்டா நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த், சுருக்கமா புசி புசின்னு கூப்பிடுவாங்க. பா, என்ன ஸ்மைலிங் ஃபேஸுங்க. மேகதாதுல தண்ணி விட்டா என்ன, உடாட்டி எனக்குன்னா? விவசாயிக பாதிக்கப்பட்டாலும் படலைனாலும் எனக்குன்னா? எனக்கு 84 வயசாச்சு. தலைவரை இட்டானு வந்து இட்டானு போறதே வேலையா வச்சிருக்கிற என்கிட்ட வந்து தண்ணியை இட்டானு வாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்படி எல்லாம் ஏதாவது அவர் பேசி இருந்தா கூட ஒரு அமைச்சரா அவர் ஒரு விஷயத்த பேசியிருக்காருன்னாவது எடுத்து இருந்திருக்கலாம். ஸ்மைல் ஸ்மைல், ஒன்லி ஸ்மைல். அதுவும் ஒரே மாதிரி ஸ்மைலுங்க. விஜய் போட்டோல விஜய் சிரிச்சிருப்பாரே அதே மாதிரி ஸ்மைலுங்க. எப்படித்தானு தெரியலங்க, அத்தனை பேர் குமுறுறாங்க. சிச்சுக்குனே கார்ல ஏறி சிச்சுக்குனே கிளம்பி போயிட்டாரு. சரி, இவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் 60 ஆண்டு காலமாக நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், அதுல இருந்தேன் இதுல இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமைச்சர் செங்கிஸ், எம்ஜிஆரை முதல்வராக்கியவன் செங்கு, ஜெயலலிதா அம்மாவை முதல்வராக்கியவர், விஜய் தம்பியை முதல்வராக்கியவர் இந்த செங்கு. செங்கு எங்க இருக்கோ அங்க சங்குடா, அவருதான் கிங்குடா அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருந்த அவரு கூட வணக்கம் வணக்கம் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, நான் சிச்சுனே இருப்பேங்கண்ணா, பதில் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன்னா வணக்கங்கண்ணா, இப்படி அமைச்சர்களே ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்க தான் மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தான் ராதிகா கணேஷ் அவர்கள் கேக்குறாங்க. சரி, அமைச்சர்களாச்சும் மைக்க நீட்டி பதில் தெரியாம சிரிச்சுட்டே சொல்லாம போயிடுறாங்க. ஆனா முக்கியமான இன்னொருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட மைக்கவே நீட்ட முடியாது. அவரு 200 போலீஸ்கள் புடைசூட Z+ பாதுகாப்பில் நின்னுகிட்டு, Z+ பாதுகாப்பு யாருகிட்ட எங்க இருந்துன்னு கேக்குறீங்களா?
ஆட ரிப்போர்ட்டர்கள் கிட்ட இருந்துதாங்க. ஒரு ஆள் கூட மைக்க நீட்டிடக்கூடாது. மோடி மாதிரி ஓ மை காட் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு கூட உறுதியில தான் இருக்காரு. இப்படி தாவேகாவினுடைய அமைச்சர்களும் முதலமைச்சரும் எதுவும் சொல்லாமலும் பேசாமலும் இருக்கிறதுனாலதான் ஜேம்ஸ் வசந்தன் காரி 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 துப்புறாரு. ஆனா ராதிகா கணேஷ் மேடம் காரி துப்புறது இல்ல. அவங்க ஃபுல்லா கருத்து 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 ஐடியாலஜி படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களை மேனிபுலேட் பண்றது அவ்வளவு சுலபமா முடியும்? இது வந்து ஒரு ஃபாசிஸ்ட் என்வாயர்மெண்ட், ஒரு ஃபாசிச என்வாயர்மெண்ட்டுடைய தாக்கம். ஸோ பாலிடிக்ஸ் இஸ் டீப்பர் தென் அவர் டுடேஸ் ஃபியர்ஸ் ஆஃப் தாவேகா நல்லா பண்றாங்களா, டிஎம்கே ஏன் தோத்து போயிட்டாங்க, அதை எல்லாத்தையும் தாண்டி அப்பாற்பட்டது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பாலிடிக்ஸ் இன்னைக்கு நடக்குது. திரு மோடி அவர்களுக்கு நடக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பார்க்கும்பொழுது திரு விஜய் அவர்களுக்கு நடக்குது. ரெண்டே ரெண்டு அணில்கள் சிக்கனா கூட அவனுங்களை அப்படியே அமுத்தி புடிச்சு அவனுங்களுக்கு அறிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டு அணில் தானே அப்படின்னு நினைச்சோம்னா அது ஜோம்பிஸ் கூட்டம் மாதிரி பெருகிக்கிட்டே போகுது. இப்ப இந்த ஜோம்பி கூட்டத்துல இருந்து ஒவ்வொன்னையா வெளியே எடுத்து அதை குணப்படுத்தணும் அப்படின்னு டாக்டரா மாறுறதுக்கு ராதிகா கணேஷ் அவர்கள் ஒரு சமூக மருத்துவராக அவங்களுடைய வேலையை செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மிக சமீபத்தில் வந்த மிக சிறப்பான பேச்சாளர்கள் இவங்க ரெண்டு பேரும். யோசிச்சு பாருங்க, இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி சமூகம் சார்ந்துதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோசியல் மீடியால ராதிகா கணேஷ் மேடம் சோசியாலஜி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன திரையில தமிழ் குறித்தான மிகப்பெரிய உரையாடல்களை டெவலப் பண்ணவர் ஜேம்ஸ் வசந்தன். இவங்க ரெண்டு பேரும் வேற வழியே இல்லாம அரசியல் தளத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? காரணம் யாரு? பேச வேண்டியவங்க பேசாம இருக்கிறதுனாலதான். அதுவும் ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கெல்லாம் கோவமே வந்துருதுங்க. அட பாவிகளா, எப்படி இருந்த தமிழ்நாடு, எதுக்குடா உங்ககிட்ட தமிழ்நாட்டை கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டீங்க. ஆங்கர் யாராவது தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜேம்ஸ் வசந்தன் சாரு விட மாட்டார். ராதிகா கணேஷ் மேடம் இந்த இளைஞர்கள் கிட்ட மிக சிறப்பான ரொம்ப நேச்சுரலான ஒரு உரையாடலை நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. இன்றைய தலைமுறை பிள்ளைகள் எல்லாருமே, நான் உட்பட, ராதிகா கணேஷ் மேடமோட ஒவ்வொரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும். இப்படி இவங்க எல்லாருமே சேர்ந்து சுழண்டு சுழண்டு அடிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் 3 மாசமா அமைதியா இருந்த புயல், தட் மீன்ஸ் ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள் 2 இன்டர்வியூ மூலமா மீண்டும் கம்பேக் கொடுத்திருக்காரு ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள். ஒன்னா கைய விட்டு போகுது. 100 வருஷமா போராடி ஃபைட் பண்ணி வாங்கின விஷயங்கள் எல்லாம் கைய விட்டு போகுது. மாற்றம் வந்திருக்கு. எதுல வந்திருக்கு? பேரை மாத்திக்கிட்டு இருக்காரு. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். மதிய உணவு திட்டத்துக்கே ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அப்போ நீங்க திட்டத்துக்கு பேர் வைக்கணும்னா மதிய உணவு திட்டத்துக்குள்ள பேர் வைக்கணும். ஆனா அது எம்ஜிஆர் பேர்ல இருக்கு. காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர். அப்ப கூட அவர் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம்னு வைக்கல, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம்னு வச்சிருக்காரு. அது முதலமைச்சர்னாலே அவர் தானா? அவருக்கு முன்னாடி வேற ஒரு முதலமைச்சர் வந்துட்டீங்கல்ல, இப்ப முதலமைச்சர் நீங்க தானே, அது உங்க பேர்ல தொடர்ந்துன்னு அர்த்தம். அப்ப முதலமைச்சர்னாலே உங்களுக்கு ஏன் அச்சம் வருது? நான் முதல்வன் திட்டத்தை தூக்கிட்டீங்க பேரை. அப்ப பேரை மாற்றுவதுங்கிறது யாருடைய அரசியல்? பழிவாங்கும் அரசியல்ங்கிறது யாருடைய அரசியல்? வெறுப்பு அரசியல்ங்கிறது யாருடைய அரசியல்? எல்லாம் பிஜேபி அரசியல். பிஜேபி இதுக்குதான் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே நடக்குது. அண்ணா, அந்த கட்சிக்காரங்களே உங்களை அங்க இருந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2-3 யூடியூபர்ஸ் கூட அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆலூர் ஷாநவாஸ் திமுகவில் சேர போகிறார், அதனாலதான் தாவேகாக்கு எதிராக காத்திரமாக பேசுகிறார். தாவேகாக்கு எதிராக காத்திரமா பேசிட்டு இருந்த திருமாவளவனும் வன்னியரசு அவர்களும் இன்னைக்கு தாவேகால போய் சேர்ந்துட்டாங்க. அத பத்தி அந்த யூடியூபர்ஸ்க்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா ஆலூர் ஷாநவாஸ் அரசுக்கு எதிரா பேசுறாரு. ஏன் பேசுறீங்க? நீட்டுக்கு எதிரா மாணவர்கள் போராடும் போது அங்க போய் நிக்காத விசிகா கடும் கண்டனங்களை, பவுடர் வச்சு பஃப் வச்சு கடும் கண்டனங்களை தாவேகா அரசுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டப்ப கூட பஃப் வச்சு பவுடர் வச்சு கண்டனம் தான். அடிக்கடி அவங்க சொல்ற பெரியார் திடல்ல போய் ப்ரொடெஸ்ட் நடத்தக்கூடாதுன்னு போலீஸ வச்சு, அது ப்ரொடெஸ்ட் கூட கிடையாதுங்க, பிரச்சார பயணம் தான். நீட்டுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் எதிரான பிரச்சார பயணம். மீறி போனா 20ல இருந்து 30 பேத்துக்குள்ளதான் போவாங்க. அதிகபட்சம் 100 பேர் தான் போவாங்க. அதனால டிராபிக் எல்லாம் ஜாம் ஆகிறது இல்ல. ஆனா ஒத்தாள் வரதா சொல்லி மொத்த தமிழ்நாடு அல்லோல பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த ஒத்தாளு எதுக்கு வராருன்னு கேட்டீங்கன்னா, அதான் நேத்து ஆளுத்திட்டு ஒரு வீடியோ போட்டேன்ல,
ஆயுத பூஜை பொறி. ஆயுத பூஜைக்கு பொறி வாங்க போன பையன் மாதிரி போய் நின்னு பார்த்துட்டு, ஐயோ சாமி, எவ்வளவு மேல ஏறி வந்தாலும் திமுகவின் செயல்பாடுகளே தெரியுதே, இதெல்லாம் என்னன்னு தெரியலையே, இது புரிஞ்சுக்கிறதுக்கே 5 வருஷம் முடிஞ்சு போயிருமே, இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது, ஊருக்குள்ள சொல்லவும் முடியாது, ஏன்னா நம்ம தான் அறிவாளின்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 90 செகண்ட்ஸ்க்கு ஒரு ரீல்ஸ், ட்ரோனை சுத்த விட்டுட்டு அண்ணன் இப்படி நின்னு அவர் வெளியே வராருன்னா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு தயாரா வந்துகிட்டு இருக்காருங்க. மோடிக்கு அப்புறம் சாரிங்க, மோடிக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்தியால 2 பேத்துக்கு தான் போட்டி, ஒண்ணு மோடிக்கு, இன்னொன்னு நம்ம விஜய்க்கு. யாரு போட்டோவுக்கு சிறந்த போஸ்ட் கொடுக்குறாங்க? எத்தனை போட்டோகிராஃபர்ஸ் நீங்க கூடயே கூட்டிட்டு போவீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த Z+ பாதுகாப்புல இருக்கிறவங்க எல்லாருமே போட்டோகிராஃபர்ஸ் நினைக்கிறேன். ஐபோன் போட்டோகிராஃபர்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா மோடிக்கு எப்படியெல்லாம் போட்டோ வந்துட்டு இருக்கோ அதே மாதிரியான போட்டோக்கள் எல்லாம் விஜய்க்கும் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துதான் ஆலூர் ஷானவாஸ் சமூக சீர்திருத்தத்துக்காக சூறாவளி மாதிரி வந்து பேசுறாரு. ஒரே ஒரு இன்டர்வியூங்க, மொத்த தாவேகாவை வழி நடத்துறது கூட்டணி கட்சியா இருக்கிற விசிக கிடையாது, கொள்கை எதிரியான பாஜக. அதுக்கு அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு பாயிண்டையும் ஒவ்வொரு செயல்பாட்டையும் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அந்த வீடியோல நம்ம போட்டு காமிக்க போறது இல்ல. ஆலூர் ஷானவாஸ், ஜேம்ஸ் வசந்தன், ராதிகா கணேஷ், இந்த 3 பேரும் இப்ப எடுத்திருக்கிற குறைஞ்சபட்சமான பொறுப்பே அட்லீஸ்ட் 3 தற்குறிகளையாவது டெய்லி திருத்துறது மட்டும்தான். இந்த 3 பேத்துக்குமே மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க பேசுறத கேட்டு, நீங்க பண்றத பார்த்துதான் நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.